Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற sareesல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு செக்ஷன் ஆஃப் டிசைனர் sarees தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி வெரைட்டில வந்து sarees வச்சிட்டோம்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரிக்கு வந்து sarees கலெக்ஷன் வந்து நான் காட்ட போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சாரீஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சாரீஸ்னாவே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ எடுத்தோம்னா அந்த சாரீ நம்ம எங்கே வாங்கினோம், என்ன பர்பஸ்க்காக அதை வாங்கினோம், யார் வாங்கி கொடுத்தா, அப்படியே ஸோ மெனி மெமரிஸ் வந்து அந்த சாரீஸ்குள்ளே இருக்கும். ஸோ சாரீ தானே ஜஸ்ட் லைக் தட் சாரீ தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாரீஸ்க்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட கனெக்டிவிட்டியாக வந்து அந்த ஃபங்க்ஷன், அதில் நடந்த விஷயங்கள், ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த சாரீக்குள்ளே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாரீஸாக பார்க்கலாம். அந்த சாரீஸை வந்து எந்த மாதிரி அக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ சாரீஸில் வந்து நான் காட்டக்கூடிய சாரீஸில் வந்து மல்டி ஸ்டேட் இருக்கும். அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் நான் வந்து இருக்கிறதுனால மல்டி ஸ்டேட் இருக்கும். நான் பொதுவாக வந்து இந்த டெய்லி வியர் சாரீஸ் வந்து வாங்குறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி இதுலேயே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டே டு டேயில் வந்து நம்ம வந்து சாரீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ ஒர்க் வைஸ் போகிறப்ப வந்து வேறு மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போடுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஜர்னி பண்ணுறப்ப வேறு மாதிரி காஸ்ட்யூம் இருக்கும். நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கிறனால இந்த டெய்லி யூஸ்க்கு உரிய சாரீஸ்லாம் வந்து என்னால் வந்து வியர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப எந்த அக்கேஷனுக்காக வாங்குகிறோமோ அந்த மாதிரி சாரீஸ் தான் இப்போ உங்கள் கூட காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம எந்த டிலேவும் இல்லாமல் எல்லா சாரீஸும் பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டக்கூடிய சாரீ வந்து இது வந்து ஒரு பாந்தினி டைப் சாரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முந்தானையில் மட்டும் பல்லுவில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வந்து ஒர்க் இருக்கும். ஸோ இது வந்து முந்தானை. இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தானையில் மட்டும் ஹெவியான ஒர்க் இருக்கும். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பார்க்குறப்போ வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நைட் பார்ட்டிக்கு போகிறப்போ வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பர்த்டே பார்ட்டி, நைட் பார்ட்டி, அந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாக ஃப்ளிட்ஸ் வைக்காமல் நம்ம சிங்கிள் ஃப்ளிட்ஸ் வச்சு போடுறப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து இந்த சாரியை வியர் பண்ணி நான் போன ஃபங்க்ஷனுடைய பிக்சர் கிடச்சா கூட நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ. இது கண்டிப்பாக வந்து எல்லா பொண்ணுங்களுடைய வார்ட்ரோப்லேயும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பாந்தினி சாரீ வந்து வச்சுருக்கணும். ஸோ இது வந்து குஜராத்லேயும் இந்த மாதிரி சாரீஸ் போடுவாங்க, ராஜஸ்தான்லேயும் இந்த மாதிரி சாரீஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனர் சாரீஸில் ஒன் ஆஃப் த சாரீ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து அடுத்த ஒரு டிசைனர் சாரீ. இந்த டிசைனர் சாரீஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு ஸ்டோன் வச்சு இருக்கும். ரொம்ப வந்து நிறைய ஒர்க் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிறதுல வந்து மட்டும் கீழே வர போர்ஷனில் வந்து ஒர்க் இருக்க மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும். ஸோ இதில் வந்து முந்தானி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ப்ளைனாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ த்ரூ த பாடி வந்து இந்த ஒர்க் வரும். ஸோ பிளாக் வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு நம்ம கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வந்து லென்த் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் லென்த்துக்காக என்ன இல்லை, ஆக்சுவலாக அதோடைய ப்ளவுசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்காக இதிலேருந்தே நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டேன். ஸோ அதுக்காக வந்து இது ஒரு டிப் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ சாரீலேருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டிசைனிங்காக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி இந்த சாரியோட மெட்டீரியல்லையே வந்து இது வந்து மைக்ரோ பூனம் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் உள்ளது. சிஃபான் டைப்பில் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா அதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நமக்கு வந்து இந்த கொசுவம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளிட்ஸ் கிடைக்கும். டிசைனர் சாரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளிட்ஸ் இருந்தால் தான் அதோடைய அழகே வந்து அழகாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்துக்காட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது வச்சுருக்கேன். ஸோ பிளாக் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் வந்து நான் பிளாக்கில் வந்து இந்த சாரீ வந்து நான் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து தமிழ்நாட்டில் தான் வாங்கினேன். சென்னையில் வாங்கினேன், போத்தீஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அடுத்து இப்போ நான் காட்டக்கூடிய இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிசாவில் வாங்கின சாரீ. இது வந்து இந்த கலருக்காகவே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த ரெட் கலர்னால் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ரெட், மெரூன் அந்த மாதிரி. இது கேமராவில் என்ன மாதிரி கலர் தெரியுதுன்னு தெரியல. ஸோ வந்து மெரூன் அண்ட் ரெட் அந்த மாதிரி ஒரு கலர். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். இதில் ஒர்க் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரிசாவில் வந்து மேரேஜ் அப்படின்னாவே இந்த மாதிரி ரெட் கலர் சாரீ தான் கட்டுவாங்க. இந்த சேம் டிசைன் தான் வந்து எல்லா மணப்பெண்ணுமே கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து மெட்டீரியல் வந்து மாறும், ஆனால் டிசைன்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதை
இதை நான் பிரித்து காட்டுறேன். இதோட ஒர்க்கை வந்து அவ்வளோ பயங்கரமாக இல்லாட்டினால இது வந்து ஒரு கல்யாண saree பேட்டர்ன் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து எந்த ஒர்க்கும் இருக்காது. பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரிசாவில் வந்து இந்த மாதிரி வந்து பேட்டர்னில் வந்து கல்யாண பெண்ணுக்கு வந்து கட்டுவாங்க. ஸோ இது வந்து ஏதாவது நான் எப்போ இதை வந்து வியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது வீட்டில் பூஜை, வரலட்சுமி நோன்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பூஜையில் வந்து இதை வியர் பண்ணுவேன். பூஜையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் வந்து கட்டுறப்போ வந்து இன்னும் நமக்கு மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் எப்பயுமே வந்து இந்த சின்ன சின்ன பூஜை, ஹோமம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த சாரியை நான் வியர் பண்ணுவேன். இது வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மாதிரி பூஜை டைமில் வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து நான் காட்டக்கூடிய சாரீ வந்து கொஞ்சம் ஹெவியான சாரீ. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ரிசப்ஷன் அந்த மாதிரி டைம்லலாம் போகிறப்போ வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு லீஃப்லேயுமே வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ கீழே வந்து இந்த பார்டரும் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும். பார்த்தா சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நல்ல ஹெவியான ஒர்க் இருக்கும். அந்த நைட்டில் வந்து அந்த கிளிட்டரிங்காக சூப்பராக வந்து வியர் பண்ணுறப்ப வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பிரித்து காட்டுறேன். இதோடைய இது வந்து நான் டெல்லியில் வாங்கினேன். இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸஸ்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த சாரீஸ்லேயே வந்து ரொம்ப இந்த என்ன ப்ராப்ளம்னா பார்த்திங்கன்னா, மடித்து வைக்கிறப்ப வந்து இந்த ஒரு ஸ்டோன் வந்து இன்னொரு ஸ்டோனோட போட்டு இதாகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடையில வந்து நம்ம நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணுறப்போ வந்து ஃபோல்டிங் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே சமயம் நமக்கு வந்து அந்த ஸ்டோன்லாம் வந்து ஒரு ஸ்டோனில் ஒட்டாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய அடுத்த ரொம்ப ஃபேவரட்டான டிசைனர் சாரீ கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த சாரீ. க்ரீன் அண்ட் பிங்க் வந்து எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஒரு நைட் பார்ட்டிக்கு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டே டைமில் கூட இது போடலாம். வந்து ரொம்ப மைல்டு கலருங்கிறதுனால ரொம்ப அடிக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரீ வந்து இது வந்து ஒரு நெட் பேட்டர்ன் சாரீ. நெட் பேட்டர்ன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ப்ளைனாக இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். பட் முந்தானி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் பேட்டர்னில் இருக்கும். எனக்கு வந்து பர்பிள் கலரில் இந்த சாரீ வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு. கலரும் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கலரோட இதோடைய ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி இந்த பாடியோட இதே சேம் பார்ட் வர மாதிரிக்கே ப்ளவுஸ் இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்பயுமே டிசைனர் சாரீஸ்க்கு வந்து ரொம்ப வந்து நிறைய ரொம்ப டிசைன்ஸ் இருக்கிற மாதிரிக்கு ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சாரீ இட் செல்ஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம டிசைனர்ஸ் வந்து ரொம்ப நிறைய டிசைன் போட்டு அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளாக இருக்கப்பே வந்து ரொம்ப எலிகண்ட்டாக அழகாக இருக்கும். இதை மெயினாக வந்து நான் வந்து நைட் பார்ட்டிஸ் அந்த மாதிரி டைமில் தான் வந்து வியர் பண்ணுவேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெட் சாரீ இது. ஸோ இது வந்து ஒரு ராஜஸ்தான் சாரீ. அதே மாதிரி பாந்தினி டைப் ஆஃப் சாரின்னு தான் சொல்லலாம் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லைட்டான ஒர்க்குள்ள தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்காது. இது வந்து நான் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ராஜஸ்தானுக்கு போனப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் 2 பேரும் போனப்போ எடுத்த சாரீ இது. ஸோ அவங்க பர்பிள் கலரில் எடுத்தாங்க, நான் வந்து ப்ளூ கலரில் வாங்கினேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதில் வந்து ராஜஸ்தான் சாரீஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹெவியான ஒர்க்கான சாரீஸ் வந்து நிறைய இருந்தது. பட் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கினோம். ஸோ கீழே வந்து இந்த மாதிரிக்க இது இருக்குது. ஸோ இது வந்து சாரீஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா நம்ம வந்து ஹெவியான ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டே டைமில் கட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இப்போ காட்டக்கூடிய இந்த சாரீ வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் சாரீ. ஆனால் இது ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு டிசைனர் சாரீஸ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கலெக்ஷனில் வந்து இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து இதோடைய ப்ளவுஸ் இது. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நான் டிசைனர் சாரீஸ்க்கு வந்து ரொம்ப வந்து டிசைன் நிறைய எக்ஸ்ட்ரா டிசைன் வச்சுலாம் நான் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். ஏன்னா சாரீ இட் செல்ஃப் வெரி ஹெவியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால ப்ளவுஸ்க்கு வந்து நான் அவ்வளோ இது பண்ண மாட்டேன். ஸோ இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு
saree இது வியர் பண்ணுறதுக்கே வந்து அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா தான் வந்து இந்த சாரியை வியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் உள்ள ஒரு சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் அந்த கலரில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில், அதுக்கப்புறம் கீழே வந்து க்ரீன் கலரில், அதாவது கங்கா யமுனா பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 3-4 கலர்ஸ் பார்டரில் வர மாதிரிக்கு. இங்கே வந்து ஸ்கின் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், இந்த காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ பார்டர் வந்து எவ்வளோ மல்டி கலரில் இருந்தால் கூட இந்த ஸ்கின் கலரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ வந்து அடித்து காட்டாது. ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ நம்ம ரிசப்ஷனுக்கோ மேரேஜ்க்கோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து இதை வந்து வியர் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பர்பான ஒரு சாரீ. இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வியர் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போயுமே அது வியர் பண்ணுறதுக்கு வந்து இதுக்காக ஒரு அக்கேஷன் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருப்பேன். இது வந்து நியர்லி வந்து ஒரு 2 times தான், நான் 2 or 3 times தான் வந்து வியர் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்தது நமக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு சாரீஸில் ஒன் ஆஃப் த சாரீ வந்து இந்த சாரீ. த்ரூ த சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து குந்தன் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் பேஸில் இருக்குது. ஆக்சுவலி எக்ஸாக்ட் குந்தன் ஒர்க் கிடையாது. அந்த குந்தன் ஒர்க்கோட அந்த ஒரு டூப்ளிகேட் ஒர்க்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சேமாக இருக்க மாதிரி காட்டுற ஒரு ஒர்க்கு. ஸோ இது ஒரு சாரீ வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப 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 பிடிச்ச சாரியில் வந்து இது வந்து என்னுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் என்கிட்ட இருக்கிற சாரீஸ்லேயே. ஸோ இந்த சாரீ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து அக்கா நீங்கள் வந்து சாரீஸே கட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த பொண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லுக்லேயே வந்து சாரீ தான் அவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம். ஸோ அதே மாதிரி எனக்கும் வந்து சாரீஸ் கட்டுறதுல வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய சான்ஸ் கிடைக்கிறது இல்லை எங்கள் நார்த் இந்தியாவில். மேக்ஸிமம் இந்த கிளைமேட்டுக்கோடையே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸோ இல்லை வெளியே போகிறப்போ அந்த மாதிரி நம்ம சுடிதாரோ அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஊருக்கு போகிறப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து மேரேஜ் வெட்டிங் இந்த மாதிரி வரப்போ அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் சாரீஸ் வந்து ரொம்ப வாங்குறதில்ல. ரொம்ப சூஸியாக தான் நான் வந்து சாரீ எடுப்பேன். ஆனால் வந்து அது ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். எனக்கு வந்து அப்போ மட்டும்தான் வந்து நான் சாரீஸ் எடுப்பேன். ஸோ என்னுடைய சாரீஸ் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ என்னுடைய சில்க் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கணும், இல்லை என்னுடைய ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்து எப்படி வந்து கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கலெக்ஷன்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த க்ரோ எங்கர் வித் மஹா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.